ஜெபம் பண்ண கடவோம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணுங்கால் பரமானந்தமே. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களுக்கு நியாயத்தினாலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உன்னதத்தை குறித்து அவருடைய சாட்சியைகளை குறித்து கை கொள்ளுகிறவன் அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் உள்ளவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வழியை போதிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளின் மதிய வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சமூகத்திற்குள்ளாக நாங்கள் இன்னொரு வாரத்திலே கடந்து வருவதற்கு, தேவனை துதிப்ப, ஆராதிக்க, தரிசிக்க எங்களுக்கு தந்திருக்கிற மாபெரும் பாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வழிகளை எங்களுக்கு போதித்து ஆண்டவரே, இந்த வழியில் எங்களை நீர் நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், பலவிதமான தீமையான காரியங்களை எங்களிடத்திலிருந்து மன்னித்து தொடர்ந்து உம்முடைய அன்பின் கரத்திற்குள்ளாக எங்களை ஆண்டவரே அரவணைத்து வேண்டியதான நன்மைகளை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் பெற்று பலனடைய தேவரீர் நீர் ஆராதனையில் கிருபை செய்தரல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி அருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலையின் 2வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 2. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தர் சோசிரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சோதனை கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கூட்டி எங்கள் மனு கேளும் பிதாவே நது ஆசன தோலா இறங்கும் நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடே கமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீராட்சிக்கப்படுகிறே. உன்னத கர்த்தரே ஜெபம் பண்ண கடவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னங்களை பற்றி எடுத்தாரும் இருபது மன்னிக்கிறது போல என் குற்றங்களுக்கு மன்னியும், எங்கள் பண்ணாமல் செய்து கொள்ளும். ஆமென்.
எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் நமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பற்றி சொன்ன வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்களிடத்தில் பகிர்ந்து வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஜெபமன கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 5ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபை நிறைந்த தேவ பக்தியுள்ள அமெரிக்கையோடு உமக்கு சந்தோஷமாக ஊழியம் செய்யும்படி இவ்வுலக சம்பவங்கள் எல்லாம் உம்முடைய ஆளுகைக்குள்ளாகவும் சமாதானத்திற்குள்ளாகவும் நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சபையார் அமருவோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதியும் அதை தொடர்ந்து நிருப வாக்கியத்தையும் வாசிக்க. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேதம் பாடம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 28 முடிய. தானியேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் முடிய. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மீஷாக்கையும் அபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம், நாதஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருப்பீர்களாயில் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுதே என்றார்கள். அப்போது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்னி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்போது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்ததினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையில் நடுவிலே விழுந்தார்கள். அப்போது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அப்போது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்போது சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்கள் அக்னி
சூளையின் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்போது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் தெரிவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி அவர்கள் சரீரங்களை ஒப்புக்கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 24 வசனம் முதல் 29 வசனம் வரை. கொலோசியன்ஸ் சாப்டர் 1 verses 24 to 29. கொலோசியர் 1 அதிகாரம் 24 வசனம் முதல். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையான நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேயனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசாயிட்டு. நாம் யாவரும் சுவிசேஷ வாக்கியத்திற்காக எழும்பி நிற்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9 அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 24 முடிய. லூக்கா 9 அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 24 முடிய. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பின்பு அவர் தமது சீஷரோடே கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர் தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவனென்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான் என்பது. கிறிஸ்துவே சோசேரா ஓடாவதாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுவதுமான எல்லாவற்றையும் பற்றி வரைக்கிற சர்வவல்லமை பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன்.
ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரனக்குமானாயிருக்கிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் உண்டாக்கும் முன்பே சத்துதானே ஜெயிக்கப்பட்டவர், தேவதை தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெயிக்கப்பட்டவர், அவருடைய ஒரே தன்மை உடையவர், சலத்தை உண்டாக்கினவர், மனிதனாய் நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமத்துக்கு இறங்கி பரிசுத்த ஆவியானவராலே கன்னிமத்தவதற்கு மனிதனானார். நமக்காக புந்திரபாத்தின் காலத்தில் சிலரைந்து பாடுபட்டு அடக்கமணப்பட்டார். வேத வாக்கின்படி பரமேற்கிறார். உயிரோடு மயந்திற்கு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுருமாய் பிதாவுக்கும் ஒரே பொதுவான ஒரே ஞானத்தை அறிக்கிறேன். மறைத்தோர் மரணத்தில் காத்திருக்கிறேன். நாம் யாவரும் செய்திக்கு ஆரம்பமாக பாமலை 249 நாம் சேர்ந்து பாடுவோம். நல்மீட்பர் பட்சம் நீலோ ரட்சண்ய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யோமே. சேனாதிபதியேசு மாற்றாரை மேற்கொள்வார், பின்வற்றி கிரீடம் சூடி செங்கோலு ஓச்சுவார். சபையார் அமருவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளின் மதிய வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசையாக நாங்கள் கூடி உம்மை பாட, உம்மை துதிக்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க எங்களுக்கு நீர் கிருபை தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக அமர்ந்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசியார்களும் எங்களுக்கு வேண்டிய மன்னாவை தந்து தொடர்ந்து எங்களை பலப்படுத்தியார்களும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணைச்ச நாமத்தினாலே இந்த அருமையான கர்த்தருடைய ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மீண்டுமாக ஒரு 3.5 ஆண்டுக்கு முன்பாக சென்று 2:30 மணி ஆராதனைக்குள்ளாக கடந்து வருவதற்கு தேவன் நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். அந்த நாட்களை என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. இப்படிதான் 2:30க்கு என்ன செய்வோம், நாம் கூடுவோம். அதற்கு பின்பதாக தான் அது என்ன ஆகிட்டு 4:30 ஆராதனையாக ஆகிட்டு இந்த நாளிலே விசேஷமாக பண்டிகை இருக்கிறபடினாலே இந்த 2:30 மணிக்கு நாம் இணைவது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமாதானம் நம்மிலே நிறைவாக தங்கியிருப்பதாக. இந்த நாளிலும் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பானது Those who confess that Jesus is the Christ must be ready to suffer. இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை செய்கிறவர்கள் துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவிக்கிறதற்கு ஆயத்தமாக என்ன செய்யணுமா? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் அல்லது இயேசு என்பவர் என்னுடைய இரட்சகர், என்னுடைய மீட்பர், என்னை விடுதலை செய்கிறவர் என்று அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் யாவருமே கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதற்கும் துன்பங்களை அனுபவிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கணும் என்பதை குறித்து நாம் தியானிக்க என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1950வது வருஷத்திலே ஜிம் எலியட் என்கிறதான ஒரு தேவ மனிதனோடு இணைந்து ஒரு 5 நண்பர்கள் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற அமேசான் காடில் யூக்கர்தோர் என்கிறதான ஒரு தீவில் போய் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் என்று என்ன செய்தார்கள், முன் வந்தவர்களாக இருந்தாங்க. யாரெல்லாம் என்றால் ஜிம் எலியட், நேட் ஸ்டேன், எட் மெக்யூலி, பீட் ஃப்ளெமிங், ராகர் யோக்தர் என்கிறதான 5 பேர் என்ன செஞ்சாங்களாம், இணைந்து வந்தாங்களாம். இந்த 5 பேர் என்னென்ன செய்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜிம் எலியட்டும் இந்த பீட் ஃப்ளெமிங்கும் ஆசிரியராக என்ன செய்து கொண்டிருந்தாங்க, பணி செய்து கொண்டிருந்தாங்க. இறையல் படித்துட்டு இறையல் ஆசிரியர்களாக என்ன செஞ்சாங்க. ஆகவே அவர்களுக்கு ஒரு உற்சாகம் இருந்துச்சு, நாங்கள் என்ன செய்வோம், இந்த நற்செய்தியை இயேசுவினுடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிப்போம் என்கிறதான ஒரு உத்வேகம் இருந்தது. நேட் ஸ்டேன் என்கிறவர் ஏவியேஷன் படிப்பை முடித்து ஒரு பைலட்டாக என்ன செய்கிறாரு, செயல்படுகிறாரு.
அதற்கு பின்பதாக எட் மெக்யூலி என்பவர் ஒரு லாயராக என்ன செய்கிறார் இருக்கிறாரு. அதற்கு பின்பதாக இந்த யோகர் என்கிறவர் US ஆர்மியில் என்ன செய்கிறாரு, பணிபுரிகிறவராக இருக்கிறாரு. 2 டீச்சர், ஒரு ஆர்மி, ஒரு லாயர், ஒரு பைலட், 5 பேர் என்ன செய்கிறாங்க, இணைகிறாங்க. எதற்காக இணைகிறாங்க தெரியுமா? இந்த யுகதோர் என்கிறதான ஒரு தீவுக்குள்ளாக ஒரு ஜனக்கூட்டம் வாழுகிறது. ரொம்ப பின்தங்கின ஒரு ஜனக்கூட்டமாக இருக்கிறது. அந்த ஜனக்கூட்டத்திற்கு அடையாளமே ஈட்டி தான் என்ன செய்து இருக்கு. என்ன ஆட உணையணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்ட்டு எதுவுமே தெரியாது. அவர்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு ஸ்பியர், ஒரு ஈட்டி. யார் அவர்களுடைய எல்லைக்கு வந்தாலும் நேரடியாக அந்த ஈட்டியை வச்சு என்ன செஞ்சிடணும், யாரையும் அந்த தீவுக்குள்ளாக என்ன செய்யவே கூடாது, விடவே. இப்போ 5 படித்த ஞானிகள், 5 படித்த ஒரு தேறினவர்கள் எதை குறிக்கோளாக வைத்தார்கள் என்றால், இந்த பகுதிக்கு போய் என்ன செய்யணுமா, இந்த பகுதி போய். எத்தனை வயசு இருக்கும்னு நினைக்கிங்க உங்களுக்கு? எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 25 to 30 வயசுக்குள்ள என்னது இவங்களுடைய வயசாக இருக்கிறது. இந்த வயசுல அவங்க முடிவு எடுக்கிறாங்க, எங்க போவோம், இந்த தீவுக்குள்ளாக போய் தேவனுடைய நற்செய்தி என்ன செய்வோம், தெரிவிப்போம் அப்படின்ட்டு. எப்படி தெரிவிக்கிறது? இதற்காக பயிற்சி எடுத்தாங்க, இதற்காக ஜெபித்தாங்க, பலவிதமாக தங்களை என்ன செஞ்சாங்க, எக்யூப் பண்ணாங்க. எக்யூப் பண்ணிட்டு இந்த நேட் ஸ்டேன் என்கிறவர் அவர் பைலட்டாக இருந்தபடினாலே அவருடைய எல்லோ பேப்பர் மூலமாக ஒரு விமானத்தை, ஒரு சிறிய விமானத்தை என்ன செய்தார், அவரே உருவாக்கினார். விமானத்தை உருவாக்கி இந்த தீவை சுத்தி என்ன செய்வாரா, வருவாரா. இந்த தீவுக்குள்ள இருக்கிற ஜனங்களை எங்கிருந்து பார்ப்பாரா, இந்த விமானத்துல மேல இருந்து என்ன செய்வாரா, பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருடைய டைரியில எழுதியிருக்காரா, இந்த விமானம் தான் எனக்கு ஃபுல்ஃபிட் ஆக இருக்கிறது, கீழே இருக்கிற ஜனங்கள் தான் என்னுடைய ஜனங்களாக இருக்கிறாங்க. நான் இங்கிருந்து என்ன சொல்லுவேன், அவங்களுக்கு இங்கிருந்து என்ன சொல்வேன், நற்செய்தி என்ன செய்வேன், சொல்வேன். இருப்பினும் அவர்களால் கம்யூனிகேட் பண்றதற்கான எந்த ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தபடினாலே இந்த பைலட் என்ன செய்கிறாங்க, இந்த பிளேனை எடுத்து, இந்த சிறிய விமானத்தை எடுத்து அப்படியே சுற்றி வரும்போது அவர்களுக்கு வேண்டியதான அத்தியாவசியமான உணவை, அவர்களுக்கு வேண்டியதான மருத்துவ உதவிகளை என்ன செய்கிறாங்க, மேலேருந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பல வருஷங்கள் ஆகுது. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. யாருமே அவங்ககிட்ட என்ன செய்ய மாட்டுக்காங்க, பேச மாட்டுக்காங்க. இந்த தீவுக்கு நடுவில் ஒரு நதி இருக்கு, நதிக்கு அக்கறையில் இவங்க என்ன செய்யறாங்க, குடியிருக்கிறாங்க. பல வருஷமா என்ன செய்யறாங்க, குடியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணம் முடிந்து சின்ன குழந்தைகள் என்ன செய்யறாங்க, இப்போ இருக்கிறாங்க. ஜனவரி 8ஆம் தேதி 1956 வருஷம், ஜனவரி 8, 1956 வருஷம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நாளிலே அவர்கள் அந்த நதி ஓரத்தில் இருக்கிறாங்க. அந்த தீவுல இருந்து சில பெண்மணிகள் என்ன செய்யறாங்க, வருகிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, கை காமிக்கிறாங்க. உடனே இந்த 5 பேருக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாள் நாங்கள் பட்ட பாடுக்கு என்னது, பலன் கிடைச்சிட்டு. இத்தனை நாள் நாங்கள் விதைச்ச விதைக்கு என்ன செஞ்சுட்டு, பலன் கிடைச்சிட்டு. யாருமே போக மாட்டாங்கன்ட்டு அங்கே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, இருந்துக்கிட்டாங்க. அவங்க அங்கிருந்து என்ன செய்யறாங்க, அந்த நதியை கடக்கிறதுக்கு வராங்க. இவங்க இங்கிருந்து சொல்றாங்க, நீங்க என்ன செய்ய வேண்டாம், நதியை கடக்க வேண்டாம், நாங்க என்ன செய்யறோம், அங்க வாரோம், நாங்க உங்களை என்ன செய்யறோம், சந்திக்கும்படியாக வாரோம் அப்படின்ட்டு அந்த நதிக்குள்ளாக காலை வைக்கிறாங்க. முட்டளவு தண்ணி இருக்கும்போது 5 இடத்துல இருந்து 5 ஈட்டி 5 பேர் என்ன செஞ்சுட்டு, ஒரே நேரத்தில் என்ன செஞ்சுட்டு, ஒரே நேரத்தில் 5 பேர் என்ன செஞ்சாங்க, வரலாற்றை மாற்றுமான ஒரு நிகழ்வு என்ன செஞ்சுச்சு, நடந்துச்சு. எல்லா நாளும் அவங்க என்ன செய்வாங்க, தங்களுடைய வீட்டோடு தொடர்பு கொள்வாங்க. எங்கள் வீட்டில் என்ன செய்யலை, இன்னும் தொடர்பு கொள்ளலை அப்படின்ட்டு உடனடியாக ஆக்ஷன் எடுத்து பார்த்தா அவர்களுடைய சடலம் அங்கே என்ன செய்கிறது, அந்த தண்ணியோட தண்ணியாக என்ன செய்யுது, கிடக்கு. நியூஸ் பேப்பரில் வருது, ரேடியோவில் வருது, ஒரு பெரிய பிரம்மாண்டமான செய்தியாக வருது. 5 முட்டா பசங்க போய் தங்களுடைய ஜீவனை என்ன செஞ்சுட்டாங்க, 5 படித்த முட்டாள்கள், அறிவு கெட்டவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, தங்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சுட்டாங்க. வயசு 33. எத்தனை வயசு, 33 வயசு. எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களும் வாழ்றாங்களா அப்படின்ட்டு பேப்பர்ல எழுதுறாங்க, மீடியாவில் எழுதுறாங்க, பல விதமா என்ன செய்யறாங்க, கண்டனம் பண்ணி அவர்களை எழுதுறாங்க. நடந்தது என்ன, ஜிம் எலியட்டனுடைய மனைவி எலிசபெத் எலியட் என்ன சொன்னாங்க, இல்லை என் கணவர் எங்க மரித்தாரோ நான் அங்கே தான் போய் என்ன செய்வேன். அல்லேலூயா. நேட் ஸ்டேனுடைய தங்கை ரேச்சல் ஸ்டேன் என்கிறவர், என்னுடைய அண்ணன் எங்க மரித்தாரோ நானும் அங்கே போய் தான் என்ன செய்வேன், இருப்பேன். அந்த நேட் ஸ்டேனுடைய மகன் வாலிப மகனாக மாறும்போது அவனும் சொல்றான், நான் அதே ஜனங்களுக்குள்ளாக போய் தான் என்ன செய்வேன், சுவிசேஷத்தை. எந்த மனிதன் அவனுடைய தகப்பனை ஈட்டினாலே கொண்டானோ அதே மனிதனுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, 5 பேர் படித்த ஞானிகள் இப்படியாக போய் தங்களுடைய ஜீவனை கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு ஆச்சரியப்படும் வண்ணமாக அந்த காலத்துல இருந்த வாலிபர்கள் எப்படியா போய் தங்களுடைய ஜீவனை விட்டாங்கன்ட்டு ஆர்வப்பட்டு
நாங்களும் இப்படி ஊழியங்களை செய்வோன்ட்டு அநேக ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? அநேக ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? உற்சாகப்பட்டாங்களா? அநேக ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? இறையல் படிக்கும்படியாக தங்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சாங்களா? ஒப்பு கொடுத்தாங்களா? 5 பேர் மரித்தது முட்டாள்தனமாக தோணலாம். ஆனா அதற்கு பின்பதாக உண்டான விளைவானது கிறிஸ்துவுக்கான பாடின் பிரதிபலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான பாடுகள் என்ன செய்து இருக்கு. என்னைக்கு எடுத்தாலும் காலையிலேருந்து ராத்திரி வேற ஒரே பாடுகள் தான். காலையில் எழும்பின நேரத்திலிருந்து ராத்திரி படுக்கிற நேரம் வரைக்கும் ஒரே பாடுதான். எல்லாமே பாடுதான். நம்மகிட்ட கேட்கணும் பாடு என்றால் என்ன அப்படின்னு நம்மகிட்ட கேட்டுக்கணும் அப்படின்னா, நம்ம நினச்சது நம்ம நினச்ச மாதிரி நினச்ச சமயத்தில் நடக்கலை அப்படின்னா அது என்னது தான்? அது பாடுதான். 8 மணிக்கு பிடிக்க வேண்டிய ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பாடு. அது என்னது? பாடு. ஒவ்வொரு காலகட்டத்தில் வரும்போது ஒவ்வொரு பாடுகளாக என்ன செய்கிறது? நம்ம கடந்து வருகிறோம். ஆனால் வேதாகமம் கூறுகிற பாடு என்னதாக இருக்கிறது என்றால், கிறிஸ்துவுக்காக நிலைத்து நிற்பது, கிறிஸ்துவுக்காக தைரியத்தோடு நிற்பது தான் இந்த வேதாகமம் காண்பிக்கிற பாடாக என்ன செய்கிறது இருக்கு. மெய்யாகவே அப்படிப்பட்ட பாடுகளை நாம் படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்றால் மிக குறைவாக தான் என்ன செய்கிறோம்? மிக குறைவாக தான் என்ன செய்கிறோம்? பாடுபடுகிறவர்களாக காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் அந்த 24வது வசனத்தில் அவர் எழுதுகிறார். வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து குறைவானதே அவருடைய சரீரமாகிய சபைக்காக, கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். என் மாம்சத்தில் என்ன செய்கிறேன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? கொலோசு பட்டணத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இந்த கொலோசு பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபை என்ன செய்யல? உருவாக்கவில்லை. ஆனால் எப்பாப்பராத்து என்கிற மனிதன், நீங்கள் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, ஒரு எப்பாப்பராத்து என்கிறதான மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுலை வந்து சந்தித்து இந்த கொலோசு பட்டணத்தில் எப்படியாக திருச்சபை இயங்கி கொண்டு இருக்கிறது என்கிறதை குறித்து அவர் கூறுகிறார். நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஆண்டவரை ஏற்று கொண்டு இருக்கிறாங்க. எது நிமித்தமாக? நீங்கள் எபிசோடில் வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்தது நிமித்தமாக கொலோசியர்லையும் லவோதிக்கேயாவிலும் என்ன செஞ்சுருக்கிறாங்க? அநேகர் ஏற்று கொண்டு இருக்கிறாங்க. உங்களுடைய ஊழியத்தின் நிமித்தமாக இங்கேயும் ஜனங்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க? கிறிஸ்துவனுடைய அன்பை என்ன செஞ்சுருக்கிறாங்க? ருசி பார்த்துருக்காங்க. கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்ளுகிறாங்க. இருப்பினும் அவங்களுக்குள்ளாக சில கேள்விகளும் குழப்பங்களும் இருக்கு. அதில் ஒரு பிரதானமான ஒரு குழப்பமும் கேள்வியும் என்ன அப்படின்னா, எங்களுக்கு யார் சுவிசேஷத்தையும் நற்செய்தியையும் தேவனுடைய அன்பையும் விடுதலையும் கொண்டு வந்தாரோ அவர் இப்போ சிறைச்சாலையில் என்ன செய்கிறாரு? யார் சிறைச்சாலையில் இருக்கா? பவுல் அடியார் எங்கே இருக்கிறாங்க? ரோமாபுரியாவில் சிறைச்சாலையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. எங்களுடைய தலைவன் இப்படி அடைக்கப்பட்டிருக்கிறாரே என்கிறத நிமித்தமாக அவர்களுக்குள்ளாக ஒரு கலக்கம் உண்டாகுது. ஏன் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை, ஏன் இப்படிப்பட்டதான ஒரு பாடு அப்படின்ட்டு சொல்லும்போது தான் பவுல் அங்கே எழுதுகிறவராக இருக்கிறார். நான் என்ன செய்கிறேன்? உங்களுக்காக பாடுபடுறேன். இந்த பாடலே நான் சந்தோஷமாக என்ன செய்கிறேன்? அல்லேலூயா. நான் எப்படி இருக்கிறேன்? இப்பொழுதும் நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் நான் என்ன செய்கிறேன்? சந்தோஷமாக என்ன செய்கிறேன்? 3 காரியத்தை அவர் அங்கே கூறுகிறவராக இருக்கிறார். முதலாவது காரியம், நான் உங்கள் நிமித்தமாக பாடுபடுகிறேன். ரெண்டாவது காரியமாக கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களின் நிமித்தமாக நான் பாடுபடுகிறேன். 3வது காரியமாக இந்த திருச்சபையை கட்டும்படியாக, திருச்சபையை கட்டுகிற பணி நிமித்தமாக நான் என்ன செய்கிறேன்? பாடுபடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பழைய காலத்தில் அவருடைய பழைய வாழ்க்கையை எண்ணி பார்க்கும்போது பாவம் செய்தவராக, கிறிஸ்துவினுடைய திருச்சபையை அழித்தவராக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவர் என்ன செஞ்சு கொண்டே இருக்கிறார்? செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். தேவன் அவரை நேரடியாக என்ன செய்கிறார்? சந்தித்து கேட்கிறாரு, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறா அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு? அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். அதற்கு பின்பதாக அந்த அனன்யா என்கிறதான தீர்க்கதரிசியை அனுப்பி கூறுகிற காரியம் என்னவென்றால், நீ என்ன செய்யணும்? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிக்கணும் அப்படின்ட்டு தெரிவித்து, நீ எவ்வளவு அதிகமாக பாடுபட வேண்டும் என்பதை நான் என்ன செய்வேன்? உனக்கு காண்பிப்பேன் என்று தேவன் என்ன செய்கிறார்? கூறுகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 9 verse 16. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு என்ன செய்வேன்? தேவன் என்ன சொல்கிறாரா?
அப்போஸ்தலனாகிய பவுல் என்னுடைய நாமத்து நிமித்தம், தேவனுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவு அதிகமாக பாடுபட வேண்டும் என்கிறதை அவர்கள் தெரிவிப்பாரா. 2 காரியத்தை சொல்றார். ஒன்று, நீ என்ன செய்யணும், புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது பாடுகளை என்ன செய்யணும், அனுபவிக்கணும். ஏனென்றால் இது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பணியாக என்ன செய்கிறது இருக்கிறது. இது தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை என்ன செய்கிறது, இன்னும் அதிகரிக்கிறதாக இருக்கிறபடினாலே இதுல என்னது இருக்கு, பாடு இருக்கு. நம்மகிட்ட யாராவது இப்படி நமக்கு பாடு இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நிறைய பேர் யாராவது என்னை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களான்ட்டு நிறைய நேரம் என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத யாராவது ஊழியக்காரங்க சொல்ல மாட்டாங்களா அப்படின்ட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். ஏதாவது ஊழியக்காரங்க சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்லிட்டாங்க நாளைக்கு உனக்கு நிறைய பாடு இருக்குன்ட்டு ஏதாவது ஊழியக்காரங்க இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? சரி, அப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்க விட்டுருவீங்களா? சொல்லிட்டாதான் நீங்க விட்டுருவீங்களா? இங்க தேவன் என்ன சொல்றாரு, உனக்கு என்னது இருக்கு, எவ்வளவு வேணும் பாடு இருக்கு என்பதை நீ என்ன செய்வாய், அறிந்து கொள்வாய், காண்பாய் அப்படின்ட்டு பவுல சொல்றாரு. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், ஐயா சாமி வேண்டாம், இங்கே நிப்பாட்டி கொள்வோம், உமக்கு எனக்கு என்னதில்லை, சம்பந்தமே உறவே வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டு என்ன செஞ்சிருப்போம். ஆனா பவுல் சொல்றாரு, இல்லையா, எனக்கு முதல்ல என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது. நான் என்ன செஞ்சேன், அவர் சொல்லும் போது நான் அதை ஏற்றுக்கொண்டு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உங்களுக்காக இந்த புறஜாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் பாடுபடுவதற்கு சந்தோஷமாக என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுத்தேன். யாரையாகிலும் ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருவதற்கு, யாரையாகிலும் ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வருவதற்கு, ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக கொண்டு வருவதற்கு நம்ம எவ்வளவு பாடுபடுறோம். அதை குறித்துதான சிந்தனையே சில நேரம் இல்லாம என்ன செய்யுது, போகுது. ஆனா பவுல் தம்மை அதற்காக என்ன செய்தாரா, ஒப்பு கொடுத்தார். 2வது காரியமாக அவர் எதற்காக பாடுபடுகிறார் என்றால், கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களிலே அவர் என்ன செய்கிறாரா, பங்கெடுக்கிறவராக இருக்கிறார். ஏதோ யாரோட உபத்திரவங்கள்ல, கிறிஸ்துவானவர் எப்படி இந்த பூமியிலே பாடுபட்டாரோ அதே போல நானும் பாடுபடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆகவே நானும் இந்த பங்காளர் திட்டத்தில் என்ன செஞ்சுக்கிறேன், இணைஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் என்ன செய்யறாரா, சொல்றாரா. என்ன எதற்கு பங்காளர்கள், பாடுபடுவதற்கு. கிறிஸ்துவானவர் எப்படி பாடுபட்டாரோ அதே போல ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளாகவும் சுதந்திரவாளியாகவும் இருக்கிறபடினாலே, கடைசியாக கூடுகிறது, கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டா அப்படியே என்ன செய்யட்டும், எதற்காக பாடுபடட்டுமா, எதற்காக பாடுபடட்டும், அவருடைய பிள்ளையா நான் இருக்கணும், அவருடைய சுதந்திரவாளியா இருக்கணும், கடைசியில் அவருடைய மகிமைக்குள்ளாக நான் பிரவேசிக்கணும் என்று என்ன அப்படின்னா, நான் பாடுபடுவதற்கு நான் என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். அவர் சொல்றார், கிறிஸ்து எப்படி பாடுபட்டாரோ அதே போலதான் நான் என்ன செய்கிறேன், பாடுபட்டவனாக இருக்கிறேன். கிறிஸ்துவானவர் இங்க வந்து தம்முடைய ஜனங்களுக்குள்ளாக சென்றாரு, யூதர் என்கிறதான ஜனங்களுக்குள்ளாக சென்றாரு. ஆனால் அவருடைய ஜனங்கள் தம்மை அறியாதவர்களாக என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் என்ன செய்கிறது, கூறுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க போகிறாரு, ஒவ்வொரு பட்டணங்களுக்குள்ளாக போகும்போது அந்த தேவாலயத்துக்குள்ளாக போய் நின்று இயேசு கிறிஸ்துவானவர் இரட்சகர் என்கிறதான சுவிசேஷத்தை சொல்லும் போது இந்த யூதர்கள் சுத்தி வருகிறாங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல வரும்போது எங்கள் லிஸ்திரியா என்கிறதான பட்டணத்துக்குள்ளாக செல்கிறாங்க. இவர் அங்க சுவிசேஷத்தை சொல்லிட்டு வெளியே வந்த உடனே கையில என்னது இருக்கு, கல் எடுத்துட்டு ரெட்டியா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. கல்ல இருந்து அவரை கொல்லும்படியாக என்ன செய்யறாங்க, கிட்டத்தட்ட செத்தவர் போல அவர் என்ன செஞ்சாரா, காணப்பட்டார். அதுக்கு பின்பதாக அவரோடு கூட இருந்தவங்க அவங்க என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போறாங்க. தேவன் என்ன செய்கிறார், ஜீவனை கொடுத்தவராக இருந்தார். எப்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் பிலாத்துக்கு முன்பதாக போய் நின்று நீ தேவனுடைய குமாரனா கிறிஸ்துவா என்று கேள்வி கேட்கப்பட்டானோ அதே போல இங்க பவுல் என்ன செய்யப்படுகிறாரு, இங்க ரோம அதிபதிகளுக்கு முன்பதாக கொண்டு போய் நீ கிறிஸ்துவை அறிக்கைட்டியா, கிறிஸ்துதான் இரட்சகர் என்கிற நற்செய்தியை சொன்னியா என்று சொல்லும் போது, ஆமா நான் என்ன செஞ்சேன் சொன்னேன். அப்போ போ, எங்க போ, சிறைச்சாலையில போய் என்ன செய், கடை. பிலிப்பு பட்டணத்துக்கு போறாரு, அங்கே சிறைச்சாலையில இருக்கிறாரு. சிசிரியா பட்டணத்துக்கு போறாரு, அங்கே என்ன செய்யறாரு, சிறைச்சாலையில இருக்கிறாரு. இப்போ 3வது மிஷனரி பயணத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரோமா புரியால இருக்கிறாரு. அங்க ரோமா புரியால எங்க இருக்கிறாரு, சிறைச்சாலையில இருக்கிறாரு. ஆனாலும் அந்த சிறைச்சாலையில இருந்து சொல்றாரு, சந்தோஷமா நான் என்ன செய்யறேன், அல்லேலூயா. எதுக்கு சந்தோஷமா இருக்கேன், எதுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், ஏன்னா என்னுடைய பங்கு தேவனிடத்துல என்ன செய்யுது, இந்த பாடுபடுகிறதுனால எனக்கும் தேவனுக்கும் ஒரு பங்கு என்ன செய்யுது இருக்கு, எனக்கும் தேவனுக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கு. அந்த பார்ட்னர்ஷிப்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இயேசுவானவர் எப்படி இந்த பூமியில பாடுபட்டார் அதே போல எனக்கு பாடுபடுவதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, கவலையும் இல்லை அப்படின்னு சந்தோஷமாக என்ன செய்கிறாரு, இந்த பாடு என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். நாமும் அவ்வாறாக இந்த பாடுகளிலே கிறிஸ்துவோடு கூட பங்காளர்களாக இருக்கும்படியாக தேவன் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார். எப்படியா நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, நமக்கு ரொம்ப நெருங்கினவங்க, நம்மோடு கூட இருக்கிறவங்க
நம்ம என்ன செய்ய மாட்டாங்க? புரிய என்ன செய்ய மாட்டாங்க? நீ சண்டே எனக்கு சர்ச்சில் ப்ரோக்ராம் இருக்குது, சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னா பெரிய பக்திமான். சண்டே ஆனால் என்ன செஞ்சுருவாங்களாம்? தவறாமல். தெரியுமா அவங்கள பற்றி? அவங்க பேசுகிற பேச்சுக்கும் நடக்கிற நடக்கைக்கும் சண்டே போகிற சர்ச்சுக்கும் இப்படி தான் என்ன செய்வாங்க? நம்மளை நிந்திப்பாங்க. இப்படி தான் நம்மளை என்ன செய்வாங்க? இயேசு கிறிஸ்துவானவரை இதுக்கும் அதிகமாக என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. உடனே நம்ம என்ன செஞ்சுருவோம்? சரி சரி சரி, நான் என்ன செஞ்சிடறேன், வந்துடுறேன். நான் என்ன செஞ்சிடறேன்? சரி சர்ச்சுக்கு போகல, நான் என்ன செஞ்சிடறேன்? ஒரேடியாக என்ன செஞ்சிடறேன்? நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு, நீங்கள் கூப்பிட்ற ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன செஞ்சிடறேன்? வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். எப்போ நம்ம வந்துடுறேன்னு சொல்கிறோமோ அங்கே பங்காளர் திட்டத்திலேருந்து நம்மளுடைய திட்டம் என்ன செய்யுது? அல்லேலூயா. ஜனங்கள் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நிற்பது நம்மளுடைய ஒரு பெரிய கடமையாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. நாம் வேலை செய்கிற இடங்களிலே நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை அங்கே சொன்னோம் அப்படின்னா என்ன செய்வாங்க? நம்மளை பார்த்து உலகம் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. நம்மளை பார்த்து என்ன ரொம்ப பழைய காலத்து ஆட்கள் தான் என்ன செய்கிறாங்க? உங்க யாரும் தும்ளுக்கு மஜா பத்தா नहीं रहता லைஃப் கைசா करके அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, எனக்கு பத்தா இல்லைனாலும் நடக்கும், எனக்கு தெரியலைனாலும் நடக்கும். ஆனால் தேவன் எனக்கு எதை கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ அந்த லைனை நான் கிராஸ் பண்ண மாட்டேன்னு நான் நிற்கும் போது தான் நிந்தனைகள் வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும். மிஞ்சி போனால் என்ன ஆகும்? வேலை போகும். மிஞ்சி போனால் கிடைக்க வேண்டிய லாபம் என்ன செய்யாது? அதை காட்டிலும் பெரிய லாபத்தை தேவன் என்ன செய்கிறாராக. அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் எதெல்லாம் லாபமாக கண்டனோ அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நஷ்டம் என்று என்ன செஞ்சேன்? என்னுடைய கண்களுக்கு லாபமாக தோன்றினவைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செஞ்சுட்டேன்? இதுதான் இந்த ராஜ்யத்தினுடைய ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. என்னவென்றால் நாம் அவருக்குள்ளாக பாடுபடுவதற்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மூன்றாவது காரியமாக அவர் சொல்கிறார். முதலாவது காரியமாக நான் இந்த புறஜாதிகளுக்காக, இரண்டாவது காரியமாக நான் கிறிஸ்துவுக்குள்ளாக பங்காளர்களாக ஆகும்படியாக, மூன்றாவது காரியமாக சொல்றார், நான் இந்த திருச்சபையை ஸ்தாபிக்கும்படியாக, சரீரமாகிய திருச்சபையை ஸ்தாபிக்கும்படியாக என்ன செஞ்சேன்? நான் உங்களுக்காக பாடுபட்டேன். தொடர்ந்து அந்த கொலோசியர் 1:28-29 வசனத்தை வாசிக்கும் போது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவர்களாக நிறுத்தும்படி மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எல்லா மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு நாங்கள் என்ன செய்தோம்? உபதேசம் பண்ணி எல்லா மனுஷனையும் நாங்கள் என்ன செஞ்சோம்? ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக தேறினவர்களாக நிறுத்தும்படியாக நாங்கள் என்ன செய்தோம்? உபதேசம் பண்ணினோம். நாங்கள் என்ன செய்தோம்? பலவிதமான புத்தி சொன்னோம். எல்லா ஞானத்தோடும் விவேகத்தோடும் அவர்களிடத்துல செயல்பட்டோம். 29வது வசனத்தை முடிக்கும் போது சொல்றார், இதற்காகவே நாங்கள் போராடி பிரயாசம் என்ன செய்தோம்? இதற்காகவே நாங்கள் என்ன செய்தோம்? போராடி. ஆகவே தான் சொல்றாரு, ஐயா நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. இந்த கொலுசு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் கடிதத்தின் மூலமாக எழுதுகிறாரு, நான் சிறைச்சாலையில் இருக்கிறதுனால உன்னுடைய விசுவாசம் என்ன செய்ய வேண்டாம். இந்த பாட அனுபவிப்பதற்கு தேவன் என்னை என்ன செய்திருக்கிறார்? பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உயர்வா இருக்கட்டும், தாழ்வா இருக்கட்டும், நலமான காலமாக இருக்கட்டும், தீமையான காலமாக இருக்கட்டும், பசியாக இருக்கட்டும், ஆகாரமாக இருக்கட்டும், என்ன சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை எதுவுமே என்ன செய்யாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே என்ன செய்யாது, பிரிக்காது. ஆகவே நான் என்ன இருக்கிறேன்? சந்தோஷமா இருக்கிறேன். எதற்கு சந்தோஷமா இருக்கிறேன்? ஏன்னா நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னபடியாக என்னுடைய சிலுவையை அனுதினமும் நான் என்ன செய்து கொண்டே இருக்கிறேன். நான் என்னுடைய சிலுவை என்ன செய்து கொண்டே இருக்கிறேன்? அனுதினமும் நான் சுமந்து கொண்டு இருக்கிறபடினாலே எனக்கு என்னது இல்லை? கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, பாடு இல்லை, நிந்தனை இல்லை. இது எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் எனக்கு அவர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்கிறதான விசுவாசம் எனக்குள்ளாக என்ன செய்கிறது? அதனால தான் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிறதான தேவ மனிதன் இப்படியாக சொல்கிறார், there are no crown bearers in heaven who were not cross bearers here below. சிலுவையை சுமக்காதவர்கள் கிரீடத்தை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களாக என்ன செய்கிறாங்களா? இந்த பூமியில இருக்கிறவர்கள் சிலுவையை சுமப்பதற்கு தவிர்த்தார்கள் என்றால் அந்த ஜீவ கிரீடமும் அவர்களுக்கு என்ன செய்யப்படுமா? ஜான் கால்வின் என்கிறவன் சொல்கிறாரு, இந்த உலகத்தின் அக்னியான ஒரு நெருக்கத்தை தாண்டும் போதே ஜீவ கிரீடத்தை நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு தன்மையானது நம்மை நாமே பாடுபடுவதற்கு என்ன செய்யணுமா? கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுபடுவதற்கு என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுப்பதற்கு நாம் என்ன செய்யணுமா? ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிப்போமா? 1 பேதுரு 4:13 1 பேதுரு 4:13
கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகரானதால் எதுக்கு சந்தோஷப்படுங்க? எதுக்கு சந்தோஷப்படுங்க? அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கிறபடினால நீங்க என்ன செய்யுங்க? ஏன்? ஏனென்றால் இந்த கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்களும் நானும் மகிழ்ந்து களி கூறுகிறவர்களாக என்ன செய்வோம்? அல்லேலூயா. சிலுவை பாரமானது, சிலுவை கடினமானது, ஆனால் அதை நாம் சுமந்தோம் என்றால் அந்த ஜீவ கிரீடமும் அதே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி நமக்கு என்ன செய்யுமா? அப்படிப்பட்டதான பாக்கியத்தை, அந்த ஜீவ கிரீடத்தை பெரும்படியான பாக்கியத்தை நாம் பெறுவதற்கு நம்மை நாமே இந்த உலகத்திலே கிறிஸ்துவ நிமித்தமாக பாடுபடுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுத்து நாம் நிற்கிற ஒவ்வொரு இடங்களிலும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாக நாம் நிற்கும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லவராக என்ன செய்கிறார்? கொஞ்ச காலத்தின் பாடு, இது கொஞ்ச காலத்தின் பாடு கடந்து போன உடனே அடுத்ததாக அந்த நித்திய மகிமைக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த நித்திய மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக நம்மை நாமே வெறுத்து நம்மளுடைய சுய இச்சைகள், சுய ஆசைகள், சுய விருப்பங்கள், சுய லாபங்களை நாம் வெறுத்து கிறிஸ்துவின் பேரிலே நாம் நிலைத்து நிற்போம். கிறிஸ்துவின் நிமித்தமாக இந்த சிலுவையை சுமப்போம். தேவனுடைய கிரீடத்தையும் நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்டதான பாக்கியத்தை தேவன் நமக்கு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, திருச்சபைக்கு, தொடர்ந்து நம்மை சார்ந்திருக்கிற அனைவருக்கும் தேவன் தந்து அவருக்குள்ளாக நம்மை வழி நடத்துவாராக. தேவன் தாமே இந்த திருவார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிள்ளைகள் வசனம் சொல்வார்கள். For whoever wants to save his life will lose it, and forever who loses his life for me will save it. Luke chapter 9 verses 24. Amen. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவர் அதை எழுப்புவான். என்னமெதியாக தன் ஜீவனை எழுந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வார். லூக்கா 9:24. ஆமென். ஆமென். Whoever wants to save his life will save it. Whoever loses his life will save it. Sangeedam Luke 9:24. Amen. Amen.